மேஷ ராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகன் அருள். இந்த மேஷராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானுடைய பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போதான் முருகனுடைய அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான வேகத்திற்கும் வீரத்திற்கும் வஞ்சகமே தெரியாத வெள்ளை மனதிற்கும் அடையாளமான மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயின் மைந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானின் ஆசையும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும். மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த விஷயம் இது உங்கள் பல பேரோட வாழ்க்கையில் இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டுருக்க ஒரு கசப்பான உண்மை. நமக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த ஒரு கேள்வி மேஷ ராசிக்காரங்களோட தூக்கத்தை மொத்தமாக கெடுத்துக்கிட்டு இருக்கு. ராத்திரி படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, கண்ணில் தண்ணி தான் வருது. யாரை நம்பி இவ்வளவு செஞ்சோம், யாருக்கு நம்ம அன்னமிட்டு வளர்த்தோம், ஆனால் கடைசியில் அந்த கையே நம்ம கண்ணை குத்த வருதேன்னு நீங்கள் உள்ளுக்குள்ள நொந்து போயிருக்கீங்க. மேஷ ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முதன்மையானவங்க. உங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தால் கூட அதை நம்பி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பட்னியாக இருக்கிற ரகம். ஒருத்தர் கஷ்டம்னு வந்தீங்கன்னா உங்கள் சொந்த பிரச்சனையை மறந்துட்டு அவங்களுக்காக ஓடி ஓடி உழைப்பீங்க. நீங்கள் எவருக்காக பரிந்து பேசுனீங்களோ, நீங்கள் யாருக்காக ரத்தம் சிந்தி உழைச்சிங்களோ அவங்களே இன்றைக்கி உங்களுக்கு எதிராக திரும்புறது உங்களால் ஜீர்ணிக்கவே முடியலங்க. நீங்கள் ஊட்டிய அதே கை இன்றைக்கி உங்கள் முதுகுல குத்த காத்துக்கிட்டு இருக்குங்கிற கசப்பான உண்மையை நீங்கள் நம்பி தான் ஆகணும். வெளியில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கம்பீரமாக எதையும் தாங்குகிற இரும்பு மனுஷன் மாதிரி உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ளே நீங்கள் செதஞ்சு போய் இருக்கீங்க. ஏன்னா உங்களை வீழ்த்தியது யாரோ முன்பின் தெரியாத எதிரிகள் இல்லைங்க. உங்க கூடவே இருந்து உங்க தட்டிலேயே சாப்பிட்டு உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு நான் இருக்கேன், உனக்கு நான் எல்லாம் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவங்க அதே கைகள் தான் இன்னைக்கு சமயம் பார்த்து உங்கள் கௌரவத்தை சிதைக்க போகுது. மேஷ ராசிக்காரங்களுக்கு தோல்விங்கிறது புதுசு கிடையாதுங்க. ஆனால் துரோகம் அப்படிப்பட்டது இல்லை. அது உங்கள் நம்பிக்கையை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருது. ஜோதிட ரீதியாக பார்த்தால் உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடமான சத்ருஸ்தானம் மற்றும் 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் அவமான ஸ்தானம் இப்போ ஒரு விசித்திரமான கிரக கூட்டணியில் இருக்குங்க. இதனால தான் நீங்கள் யாருக்காக ரத்தம் சிந்தி உழைச்சிங்களோ, எவருக்காக உங்கள் சொந்த ஆசைகளை தியாகம் செய்தீர்களோ அவர்களே இன்று உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிகிறாங்க. மேஷ ராசி நேயர்களே, உங்கள் தாராள குணம் தான் இப்போ உங்களுக்கு பலவீனமாக மாறியிருக்கு. நீங்கள் செஞ்ச உதவியே இப்போ உங்களுக்கு வினையாக வந்து நிற்குது. இந்த வீடியோ வரிசையில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை உடைக்க போகிறோம். குறிப்பாக அந்த 3 உறவுகள் யார், அவர்கள் எப்படி உங்கள் நம்பிக்கையை வெளியில் பேசுகிறாங்க, நீங்கள் அன்னமிட்டு வளர்த்த அந்த முதல் உறவு உங்கள் முதுகில் குத்துவது ஏன், பாசம் காட்டும் சகுனிகள் போல் உங்கள் இரத்த பந்தத்திலேயே ஒளிந்திருக்கும் அந்த நபர் யார், நண்பன் என்ற போர்வையிலிருந்து கொண்டு உங்கள் வீட்டு ரகசியங்களை உங்கள் எதிரிடம் விலை பேசும் அந்த துரோகி யார்? இந்த வீடியோவை நீங்கள் ஒரு நொடி கூட விடாமல் பார்க்கணும். ஏன்னா இது உங்களுக்காக நான் போடுற வீடியோ இல்லைங்க. உங்கள் கண் முன்னாடி நடந்துட்டுருக்க அந்த சதியை நீங்கள் அடையாளம் காணும் நேரம். உங்களை அளவச்சவங்க முன்னாடி நீங்கள் மீண்டும் அதே கம்பீரத்தோடு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது தான் இந்த ஜாதகம் உங்களுக்கு சொல்ல போதுங்க. அதுதான் இதனுடைய நோக்கம். மேஷ ராசி நேயர்களே, இது உங்களுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாது, இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி. துரோகத்தால் வரும் காயங்களை விட அந்த துரோகியை அடையாளம் காண்றது தான் மிகப்பெரிய வீழ்ச்சிங்க. உங்கள் மன உளைச்சலுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்டுருக்க இந்த சரிவுக்கும் காரணமாக அந்த நன்றி மறந்த சூழலை பற்றி அணுவாக பார்க்க போகிறோம். வாங்க, மேஷத்தின் விதி ஏன் இப்படி விளையாடுது, அன்னமிட்ட கையை ஏன் கடிக்க பார்க்குது, இதை பற்றி மிக விரிவாக பார்ப்போம். அந்த முதல் உறவு இரத்த பாசமா,
ரணபாசமா? மேஷராசி நேயர்களே, இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான வழி எது தெரியுமா? ஒரு நம்ம கூடவே பிறந்தவனோ இல்லை நம்ம ரத்த சம்பந்தமான ஒருத்தனோ முதுகலை குத்துற வழி தான் உலகத்திலேயே பெரிய கொடுமைங்க. இப்போ மேஷராசிக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. நான் அறிமுகத்தில் சொன்ன அந்த துரோகி ஏதோ வெளியூர்ல இல்லைங்க, உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் ரத்த பந்தத்திலேயே ஒளிஞ்சிருக்காங்க. ஜோதிட ரீதியாக மேஷராசிக்கு 6ஆம் இடம் என்பது கன்னிராசி. இதோட அதிபதி புதன் பகவான். புதன்னா உறவு முறையில் யாரை குறிக்கும் தெரியுமா? உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உங்கள் பங்காளிகள். இந்த உறவு முறை கொண்ட நபர்களிடம் இருந்துதான் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு துரோகம் வரப்போகுதுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அவங்கள உங்கள் உயிரை விட அதிகமாக நம்பியிருப்பீங்க. நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கஷ்டத்தில் அவங்க நிற்பாங்கன்னு நினச்சி உங்கள் வீட்டு ரகசியம், நீங்கள் வச்சிருக்கிற சேமிப்பு, உங்கள் தொழிலோட அடுத்த கட்ட பிளான் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொட்டி இருப்பீங்க. மேஷராசி நேயர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்பவும் மற்றவங்களுக்கு வாரி வழங்குறதுல வள்ளல்கள். உங்கள் கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் உங்களோட சொந்த தேவைகளை சுருக்கிக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. அவங்க பிள்ளைகளோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ இல்லை அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கோ நீங்கள் முன்னாடி நின்று பணத்தை கொட்டியிருப்பீங்க. பரவாயில்ல, நம்ம ரத்தம் தானேன்னு நீங்கள் நினச்ச அந்த ஒரு இடம் தான் இப்போ உங்களுக்கு பலவீனமாக மாறியிருக்கு. நீங்கள் ஊட்டிய அதே கைகள் தான் இப்போ சமயம் பார்த்து உங்கள் கழுத்தை நெருக்க காத்துக்கிட்டுருக்கு. அவர்கள் எப்படி உங்கள் முதுகில் குத்துவார்கள்? மேஷராசிக்கு இப்போ கிரகங்கள் இருக்கிற நிலையை வச்சு பார்த்தா இந்த உறவினர்கள் உங்கள் முன்னாடி வரும்போது ரொம்ப பாசமாக பேசுவாங்க. உனக்கு இப்படி ஆகிடுச்சே, நான் இருக்கேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே உங்கள் வீழ்ச்சியை அணுவாக ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் எதிரிக்கு இவங்க தான் ஃபோன் போட்டு எல்லா தகவலையும் சொல்லுவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு சொன்ன ஒரு சின்ன பலவீனத்தை ஒரு ஊசி காது வழியாக ஊர் பூரா பரப்பிடுவாங்க. குறிப்பாக சொத்து விவகாரங்களில் இல்லை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன மனஸ்தாபத்தையோ இவங்க ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டுங்க ஊரில் இருக்கிற 4 பேர்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லி உங்களை ஒரு வில்லன் மாதிரி சித்தரிச்சிருவாங்க. நீங்கள் ரத்தம் சிந்தி பல வருஷமாக ஒரு கௌரவத்தை சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரே ஒரு பொய்யான வார்த்தையில் அந்த பெயரை தரமட்டமாக்கிடுவாங்க. ஏன் உங்களை அவர்களுக்கு பிடிக்கவில்லை? மேஷராசிக்காரங்கிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான வளர்ச்சி, வேகம், எதையும் சாதிக்கும் அந்த துணிச்சல், இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வன்மம் இருக்குங்க. நம்ம பையன் நல்லா இருக்கானோ அப்படின்னு ஒரு துளி கூட அவங்க நினைக்கலங்க. இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மேலே வந்தான், இவனை விட்டு நம்ம நல்லா இருக்க முடியாது வளர விட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பொறாமையோடு தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு புது நகை வாங்கினாலும் சரி, வெளியில் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யார் காசை வச்சு வாங்கினானோ அப்படின்னு சாபம் விடுவாங்க. மேஷராசி நேயர்களை, இப்போ நான் சொல்ல போடுற இந்த அடையாளத்தை ரொம்பவும் ஆழமாக கவனிங்க. எந்த உறவினர் உங்ககிட்ட வந்து மற்றவங்களை பற்றி ரொம்ப அதிகமாக புரளி பேசுகிறாங்களோ, எந்த உறவினர் உங்கள் வருமானம் எவ்வளோ, உங்கள் சேமிப்பு எவ்வளோன்னு தோண்டி தோண்டி துருவி விசாரிக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கான அந்த யமன். அவங்க உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும்போது ரொம்ப பாசமானவர் போல் தெரிவாங்க. ஆனால் அவரோட கைகளில் உங்கள் கௌரவத்தை சிதைக்கக்கூடிய கத்தி இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த துரோகத்தின் வேதனையில் நீங்கள் ரத்தம் சிந்தி நிற்கும்போது அதே நபர் முன்னாடி வந்து நின்று என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு முதலை கண்ணீர் வடிப்பாங்க. இந்த முதல் உறவை நீங்கள் அடையாளம் கண்டு அவங்கக்கிட்ட இருந்து உங்கள் ரகசியங்களை இரும்பு திரை மாதிரி போட்டு மறைக்கலனா உங்கள் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடுங்க. மேஷ ராசி நேயர்களே, இது வெறும் ஆரம்பம் தான். இந்த இரத்த பந்த துரோகத்தை தாண்டி இன்னும் 2 முக்கியமான உறவுகள் உங்கள் நம்பிக்கையை விலை பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார், அவங்க எப்படி உங்கள் பாசத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க? வாங்க அடுத்த பகுதியில் அந்த பாசம் காட்டும் சகுனிகளை பற்றி இன்னும் ஆழமாக நுணுக்கமாக பார்க்கலாங்க. அந்த 2வது உறவு பாசம் காட்டும் சகுனிகள். மேஷராசி நேயர்களே, முதல் பகுதியில் உங்கள் கூட பிறந்தவங்களால் வர துரோகத்தை பற்றி பார்த்தோம். ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஆபத்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2வது உறவுக்கிட்ட இருந்து வரப்போகுது. இவங்க நம்ம பாசக்காரங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாதுங்க, சகுனிகள்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்குன்னு நேரடியாக அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட மாட்டாங்க. ஆனால் சாதுவாக இருந்து சதி செய்கிறதுல இவங்க தான் கில்லாடிகள். ஜோதிட ரீதியாக மேஷராசிக்கு 4ஆம் இடம் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளை குறிக்கும். இப்போ இந்த 4ஆம் இடத்து கிரகங்களோட சஞ்சாரமும் 6ஆம் இடத்து புதனின் பார்வையும் ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்குது. இதை யாரை சொல்லுது தெரியுமா? உங்கள் தாய் வழி உறவுகள், அதாவது உங்கள் தாய் மாமன், அத்தை அல்லது அந்த தாய் வழி பங்காளி
பங்காளிகள். மேஷராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் தாய்மாமன் மேலேயோ இல்லை அத்தை மேலேயோ ஒரு அளவு அந்த பாசத்தையும் மரியாதையும் வச்சுருப்பீங்க. நம்ம அம்மா கூட பிறந்தவங்க, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு நீங்கள் அவங்கள உங்களோட ஒரு அங்கமாகவே நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு இப்போ நான் சொல்ல போகிற உண்மையை கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. எங்கே ஆரம்பிக்கிறது இந்த சதி? உங்கள் தாய் வழி உறவுகளில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ரொம்ப வருஷமாகவே பொறாமையில் இருக்காங்க. நீங்கள் ஒரு புது தொழில் ஆரம்பித்தாலோ இல்லை உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து பெரிய இடத்துக்கு போனாலோ வெளியில் சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு தூக்கமே வராது. இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் மேலே வந்துட்டான், நம்மளை விட இவன் எப்படி வசதியாக இருக்கான், அந்த வன்மம் அவங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இவங்க செய்ய போகிற மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? உங்கள் குடும்ப ரகசியத்தை உங்கள் எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான். நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு நான் இருக்கேன்னு வந்து உங்கள் ரகசியங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. பணம் எங்கே இருக்குது, நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் வீட்டில் யாரு கூட பேச்சுவார்த்தை இல்லை, இப்படி எல்லா விவரத்தையும் எல்லாத்தையும் கேட்டு உங்ககிட்ட இருந்து சேகரித்து அதை சரியான நேரத்தில் உங்களுக்கு துரோகம் செய்ய பயன்படுத்துவாங்க. சகுனியின் வேலை என்ன? மேஷராசி நேயர்களே, சகுனி எப்படி மகாபாரத்தில் பாண்டவர்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்குள்ளே ஒரு பகை உண்டாக்குனாரோ அதே வேலை தான் இந்த உறவு முறை நபர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு பெண்களை பற்றியோ இல்லை உங்கள் தொழிலை பற்றியோ இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க. அவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான், இவன் உன்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தே பிரிக்க பார்ப்பாங்க. இவங்க எப்பவும் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கனிவாக பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விஷத்தன்மை கொண்டது. நீங்கள் அன்னமிட்டு வளர்த்த அதே கைதான் இப்போ உங்கள் கௌரவத்தை பறிக்க திட்டம் போடுது. மேஷராசிக்காரங்க எப்பவும் நீங்கள் வந்து ரொம்ப நேருக்கு நேர் பேச விரும்புகிறவங்க, ஆனால் இவங்க முதுகலை குத்துறதுல வல்லவங்க. நீங்கள் ஒரு வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு அவமானம் உங்களை தேடி வரும். அதை யார் செஞ்சுருப்பாங்கன்னு யோசிச்சிங்கன்னா அது உங்கள் தாய் வழி உறவுகளில் நீங்கள் ரொம்ப மதித்து அந்த நபராக தான் இருப்பாங்க. அடையாளம் இதோ. மேஷராசி நேயர்களே, இந்த நபரை அடையாளம் காண ஒரு சின்ன வழி இருக்குது. எந்த ஒரு உறவினர் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருந்துட்டு அதே சமயம் உங்கள் குடும்ப ரகசியங்களை மற்றவங்க கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுட்ருக்காங்களோ அவங்க தான் அந்த துரோகி. நீங்கள் கஷ்டப்படும் போது மட்டும் ஓடி வந்து உட்கார்ந்துட்டு எல்லா விவரத்தையும் கேட்குறாங்களே அவங்க தான் உங்கள் விதியை மாற்றப்போகும் அந்த இரண்டாவது ஆபத்து. இந்த துரோகம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை தரும். பாசமாக இருந்தாங்களே அவங்களா இப்படி செஞ்சாங்க, நீங்கள் ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுவீங்க. ஆனால் உண்மை எப்போதுமே கசப்பானது. இந்த சகுனிகளிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலன்னா உங்கள் உழைப்பு எல்லாமே வீணாக போயிருங்க. இந்த இரண்டாவது உறவின் துரோகத்தை இப்போ பார்த்தோம். ஆனால் இதை விட ஒரு மிகப்பெரிய முக்கியமான மரண அடி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்கள் இரத்த பந்தமும் கிடையாது, உங்கள் சொந்த பந்தமும் கிடையாது. நீங்கள் உயிர்னு நம்பின ஒரு நபர், அந்த நண்பன் என்னும் முகமூடி அணிந்த துரோகிங்க. அவர் உங்கள் பலவீனத்தை எங்கே விற்க போகிறார் வாங்க பார்க்கலாம். அடுத்த பகுதியில் அந்த மூன்றாவது துரோகத்தை பற்றி இன்னும் விரிவாக ஆழமாக பார்க்கலாங்க. அந்த மூன்றாவது உறவு நண்பன் என்னும் முகமூடி. மேஷராசி நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த 2 துரோகங்கள் கூட ஓரளவுக்கு புரியும். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க சொத்துக்காகவோ இல்லை பொறாமையிலேயோ துரோகம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த மூன்றாவது நபர் இருக்காரு, இவர் தான் மேஷ ராசியோடைய நிம்மதியையே மொத்தமாக குலைக்க போகிறாருங்க. இவரை நீங்கள் எப்படி அழைப்பீங்க தெரியுமா? இவன் என் உயிர் நண்பன், இவன் என் கூட பிறக்காத தம்பி அப்படின்னு நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட அறிமுகப்படுத்துவீங்க. ஆனால் அந்த பாசத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கத்தி ஒளிஞ்சிருக்கிறங்கிறத நீங்கள் உணரவே இல்லைங்க. ஜோதிட ரீதியாக மேஷ ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் நண்பர்களை குறிக்கும் இடம். இப்போ இந்த 11ஆம் இடத்துல கிரகங்களோட சஞ்சாரமும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய நிலையும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை தருதுங்க. நீங்கள் யாரை உங்கள் வெற்றிக்கு காரணமாக நினைக்கிறீங்களோ, யாரை உங்கள் கஷ்ட காலத்தில் கூடவே நிற்பான்னு நம்புறீங்களோ அவரே உங்கள் வீழ்ச்சிக்கு அஸ்திவாரம் போட போகிறாருங்க. உயிர் நண்பன் எப்படி எதிரியாவான்? மேஷராசி நேயர்களே, உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க. உங்கள் பாக்கெட்டில் இருக்க கடைசி 10 ரூபா கூட அந்த நண்பனுக்காக கொடுத்துட்டு நீங்கள் பட்னியாக இருப்பீங்க. உங்கள் தொழிலோட ரகசியங்கள், உங்கள் வீட்டில் இருக்க நகையோட கணக்கு, உங்கள் கணவன் அல்லது மனைவி கிட்ட நீங்கள் பேசுகிற அந்த தனிப்பட்ட விஷயங்கள், இப்படி எல்லாத்தையும் அந்த நண்பன் கிட்ட ஒரு திறந்த புத்தகம் மாதிரி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த நண்பன் என்னும் முகமூடி அணிந்த நபர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி வெந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு புது
வாய்ப்பு பற்றி அவர்கிட்ட சொல்லும்போது சூப்பர்டா, கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலையை எப்படி தடுத்து நிறுத்தலாம், அந்த வாய்ப்பை எப்படி தான் தட்டி பறிக்கலான்னு தான் அவங்க யோசிச்சுட்ருப்பாங்க. மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் அன்னமிட்டு வளர்த்த அதே கை இன்னைக்கு உங்கள் எதிரிக்கிட்ட போய் உங்களோட பலவீனமாக புள்ளிகள் எதுன்னு விலை பேசிக்கிட்டு இருக்குதுங்க. பலவீனத்தை விற்கும் சந்தை இந்த மூன்றாவது துரோகம் எப்படி நடக்கும் தெரியுமா? உங்களுக்கும் ஒருத்தருக்கும் சின்னதாக ஒரு பகை இருக்கலாம். அந்த பகைவன் கிட்ட நேரடியாக போய் மேஷராசிக்காரங்க மோதிடுவீங்க. ஆனால் இந்த நண்பன் இருக்காரே, அவர் அந்த பகைவன் கிட்ட ரகசியமாக தொடர்பு வச்சிருப்பாருங்க. அவனுக்கு அந்த பலவீனம் இருக்குது. இந்த நேரத்தில் அவனை அடித்தா இவன் விழுந்துருவான்னு உங்கள் வீட்டு ரகசியத்தை அணுவணுவாக அவன் கிட்ட விற்க போகிறாங்க. மேஷராசி நேயர்களே, இங்கே ஒரு இக்கட்டான சூழலில் நிற்கும் போது யார் கை கொடுப்பாங்கன்னு நீங்கள் தேடுவீங்க பாருங்க. அப்போது உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிற முதல் ஆள் இவராக தான் இருப்பாருங்க. ஆனால் அந்த கை உங்களை தூக்கி விட வராது, உங்களை குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு மற்றவங்க முன்னாடி ஐயோ என் நண்பனுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு நடிப்பாங்க. இதுதான் நண்பன் என்னும் சதி. எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்? குறிப்பாக மேஷராசி நேயர்களை நீங்கள் தொழிலுக்காகவோ இல்லை ஒரு பெரிய பண பரிவர்த்தனைக்காகவோ இந்த நண்பனை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பீங்க, அவன் பார்த்துக்குவான்னு நீங்கள் கண்ணை மூடிட்டுருப்பீங்க. அங்கே தான் உங்களுக்கு தலைவிதி மாறப்போகுது. உங்கள் கையெழுத்தையோ இல்லை உங்களோட நம்பிக்கையையோ பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குங்க. கடைசியில் பழி உங்கள் மேலே விழும், லாபம் அந்த நண்பனுக்கு போகும். இந்த துரோகிய அடையாளம் காண ஒரு வழி இருக்குங்க. மேஷராசி நேயர்களை கவனிங்க. எந்த ஒரு நண்பன் உங்கள் முன்னாடி மட்டும் அதிகமாக புகழ்ந்து பேசிட்டு நீங்கள் இல்லாத இடத்துல உங்களை பற்றி குறை சொல்கிறாரோ அவர் தான் அந்த நபர். உங்களுடைய வெற்றியை விட உங்கள் தோல்வியில் அதிக ஆர்வம் காற்ற அந்த நண்பன் கிட்டேருந்து இப்போவே விலகிருங்க. இல்லைன்னா உங்கள் மதிப்பு, பணம், நிம்மதி எல்லாமே ஒரே நாளில் காணாமல் போயிடும். மேஷ ராசி நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம அந்த 3 உறவுகளோட துரோகத்தை பார்த்துட்டோம். சொந்த பந்தம், தாய் வழி உறவு, உயிர் நண்பன், இப்படி எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கு. அப்போது எனக்கு விடிவே இல்லையான்னு நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் மேஷராசி ஒருபோதும் வீழ்ந்து கிடக்காதுங்க. அடிபட்ட சிங்கம் எப்படி இன்னும் வேகமாக வேட்டைக்கு திரும்புமோ அப்படி நீங்கள் மீண்டும் வரப்போகிறீங்க. உங்களை அள வச்சவங்க முன்னாடி, உங்களை அவமானப்படுத்தியவங்க முன்னாடி நீங்கள் எப்படி மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க? அந்த துரோகத்தை முறியடிக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த மகா ரகசிய பரிகாரம் என்ன? வாங்க நம்ம பார்க்கலாங்க. உங்கள் வெற்றிக்கான அந்த ரகசியத்தை பார்க்கலாம். துரோகத்தை முறியடிக்கும் விஸ்வரூபம். மேஷராசி நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த 3 துரோகங்கள், இரத்த பந்தம், தாய் வழி உறவு மற்றும் உயிர் நண்பன் உங்களை எந்த அளவுக்கு சிதைச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க. யாருக்காக நம்ம ஓடி ஓடி உழைச்சோமோ அவங்களே இப்படி முதுகில் குத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வழி உங்களை இப்போது தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் மேஷராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் மறந்துடாதீங்க. மேஷம் என்பது நெருப்பு ராசிங்க. நெருப்பை எவ்வளவு தான் அமுக்கினாலும் அது ஒரு நாள் எரிமலையாக வெடித்து கிளம்பும். உங்களை வீழ்த்தி விட்டதாக நினைத்து கொண்டு இப்போது துரோகிகள் சிரித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பட்னியாக கிடந்து அவர்களுக்கு ஊட்டிய அந்த உணவே இன்று அவர்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் காலம் ஒரு சுழற்சி. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் பதில் சொல்லும் நேரம் இப்போது வந்துவிட்டது. உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் முன்னால், உங்களை தலை குனிய வைத்தவர்கள் முன்னால் நீங்கள் மீண்டும் அரியணையில் ஏற போறீங்க. எப்படி மீண்டும் வருவது? மேஷராசி நேயர்களே, முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது நிசப்தம். துரோகம் தெரிந்தவுடன் ஆக்ரோஷமாக போய் அவர்களிடம் சண்டை போடாதீர்கள். நீங்கள் சத்தமிடுவது உங்கள் பலவீனத்தை தான் அவர்களுக்கு காட்டும். மாறாக நீங்கள் மனமாக உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வெற்றிதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருவது அளவற்ற துணிச்சல். அந்த துணிச்சலை இப்பொழுது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்க. உங்களை யாரெல்லாம் இவன் அவ்வளவுதான் என்று சொன்னார்களோ அவர்களே உங்கள் வளர்ச்சியின் மூலம் மிரள வையுங்கள். உங்கள் உழைப்புக்கும் நேர்மைக்கும் அந்த ஆதிசிவன் சாட்சியாக இருக்கும்போது எந்த சதிவளையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மகா ரகசிய பரிகாரம் துரோகத்தால் ஏற்பட்ட காயங்கள் ஆறவும், உங்களை சுற்றியுள்ள அந்த துஷ்ட சக்திகள் விலகவும் மேஷராசி நேயர்கள் செய்ய வேண்டிய ஒரு ரகசிய பரிகாரம் இருக்கிறது. இதை செய்வதன் மூலம் உங்கள் மதிப்பு மீண்டும் நிலைநாட்டப்படும். ஒன்று, செவ்வாய்க்கிழமைகள் ராகு கால பூஜை. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இது உங்கள் மேல் விழுந்த கண் திருஷ்டியும் துரோகிகளால்
ஏற்பட்ட சதிகளையும் வேரோடு அழிக்கும். 2 சத்ரு சம்ஹார அஷ்டகம். தினம்தோறும் கந்த சஷ்டி கவசம் அல்லது சத்ரு சம்ஹார அஷ்டகத்தை பாராயணம் செய்யுங்கள். முருகப்பெருமானின் அந்த வேல் உங்கள் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. அத்தனை தடைகளையும் தவிடு பொடியாக்கும். 3 மறைமுக தானம். சனிக்கிழமைகளில் யாருக்கும் தெரியாமல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அல்லது 7 எளியவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. அன்னமிட்ட கை என்று நாம் சொன்னோம் அல்லவா, அதே அன்னத்தை தகுதியானவர்களுக்கு இப்போது தானமாக தரும்போது இழந்த யோகம் மீண்டும் உங்கள் கதவை தட்டும். துரோகிகளுக்கு காலம் சொல்ல போகும் பதில் இதுதாங்க. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு துரோகம் செய்த அந்த 3 உறவுகளும் நீங்கள் மீண்டும் வளர்ந்து வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைவாங்க. நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று அவர்கள் போட்ட கணக்கு தப்பாக போகும். காலம் அவர்களை உங்கள் காலடியில் கொண்டு வந்து நிறுத்தும். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது பழி வாங்குவதல்ல, அவர்களை கடந்து போவதுதான். உங்களை அளவைத்தவர்கள் உங்கள் வெற்றியை கண்டு பொறாமையில் வெந்து போனவர்கள், அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சாபம். இனிமேல் யாரிடம் எதை பகிர வேண்டும் என்பதில் ஒரு இரும்பு திரையை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் ரகசியங்கள் உங்கள் வெற்றியில் மட்டுமே ஒளிக்கட்டும். மேஷராசி நேயர்களே, இந்த 5 பகுதிகளில் நம்ம பார்த்த அந்த துரோகங்கள் உங்களை ஒரு நிமிஷம் உலுக்கி இருக்கலாம். ஆனால் செவ்வாயின் மைந்தர்களான நீங்கள் இதோட முடிஞ்சு போகிறவங்க கிடையாதுங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் இன்றைக்கி சிரிச்சிட்ருக்கலாம். ஆனால் அவங்க சிரிப்பின்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நீங்கள் செஞ்ச அந்த அன்னமோ நீங்கள் காட்டின அந்த உண்மையான பாசமும் வீண் போகாது. காலம் அவங்கள உங்கள் முன்னாடி தலை குனிய வைக்கும். அன்னைக்கு நீங்கள் கம்பீரமாக ஒரு வெற்றியாளராக நிற்பீங்க. அந்த விஸ்வரூப வளர்ச்சியை மேஷராசி அடைய போகிறது உறுதிங்க. உங்கள் வாழ்க்கையில் இழந்த மதிப்பு, பணம், நிம்மதி எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய அனுபவம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இனி யாரை நம்பணும், யார்கிட்ட எதை மறைக்கணும்னு ஒரு இரும்பு திரையை உங்களுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க. அடிபட்ட சிங்கம் இப்போ வேட்டைக்கு தயாராகிட்டீங்க. இனி வெற்றி உங்கள் பக்கம்தான். இந்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவை தந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற உண்மையான மற்றும் ஆழமான ஜாதக ரகசியங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா அப்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு எச்சரிக்கை வீடியோவும் உங்களை உடனே சேரும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் அல்லது உங்கள் ராசியை சேர்ந்த மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்த அனுபவம் என்னங்கிற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அதிரடியான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.